ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து என்னென்னா எக்ஸாம்பிள் 1.13 இது வந்து அந்த ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டில் உள்ள அந்த எக்ஸாம்பிள் 1.13 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், let a equal to 1, 2, 3, b equal to 4, 5, 6, 7 and f equal to 1, 4, 2, 5, 3, 6 be a function from a to b so that f is 1 but not on to function. இது வந்து கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ செட் கொடுத்துருக்காங்க, பி செட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எஃப் ஃப்ரம் ஏ டு பி, அதாவது ஏலேருந்து பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்க, எஃப்ன்றது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன் ஃபங்க்ஷன், ஆனால் ஆன் டூ ஃபங்க்ஷன் இல்லைன்னு நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் வந்து கொஸ்டின். பாருங்கள், ஃபஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ செட் 1, 2, 3, பி செட் வந்து 4, 5, 6, 7 சொல்லியிருக்காங்க. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா அது 1, 4, 2, 5, 3, 6 அதுதான் இந்த கொடுத்துருக்கப்படி நம்ம அந்த ஆரோ டயக்ராம் போட்டிருக்கோம். 1, 2, 3 1லேருந்து 4, 2லேருந்து 5, 3லேருந்து 6 இப்படி போயிருக்கு. ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்ம ஒன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். டொமைனில் இருக்க டிஸ்டிங் எலமெண்ட்ஸ்க்கு வந்து கோடொமைனில் வந்து டிஸ்டிங் இமேஜ் இருக்கணும். அதாவது இந்த ஏ செட்டில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும். ஓகேவா, அதுதான் வந்து ஒன் ஃபங்க்ஷனோட கண்டிஷன். அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பாருங்கள். இங்கே உள்ள வேறு எலமெண்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இங்கே உள்ள இமேஜஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ இது என்னது ஒன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால் எஃப்ஏசிஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால there are different images பி ஹென்ஸ் எஃப் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். நான் இங்கே சொன்னதான் சொல்லியிருக்காங்க. எஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷனில் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஏல வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இருக்குது, அங்கே வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்து பியில் இருக்குது. அதனால் எஃப்ன்றது வந்து என்னது ஒன் ஃபங்க்ஷன். இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த எலமெண்ட் 7 இந்த கோடொமைன் does not have any image in the domain. இங்கே பாருங்கள், இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்குமே இங்கே வந்து இமேஜ் இருக்குது. ஆனால் பியில் பாருங்கள் இருக்கிற இந்த 4, 5, 6க்கு எல்லாமே ப்ரீ இமேஜ் இங்கே இருக்குது. 7க்கு மட்டும் ப்ரீ இமேஜ் கிடையாது. நம்ம ஆன் டு டெஃபனிஷன் என்ன, ஆன் டு ஃபங்க்ஷனல் டெஃபனிஷன் இங்கே ஏல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே பியில் வந்து இமேஜ் இருக்கும். அதே மாதிரி பியில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே இங்கே ஏல வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும். அதுதான் ஆன் டூவோட கண்டிஷன். ஓகேவா, அது வந்து ப்ராப்பராக சொல்லணும்னா டொமைனில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே கோடொமைனில் வந்து இமேஜ் இருக்கணும். அதே மாதிரி அட் த சேம் டைம் வந்து என்னென்னா அந்த கோடொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே டொமைனில் வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும். இப்போ பாருங்கள், இங்கேருந்து எல்லாத்துலேயுமே அரோ வந்திருக்கு, இங்கே 7க்கு வந்து எதுவுமே வரல. அப்போ இது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இந்த எலமெண்ட்ஸ் 7 இந்த கோடொமைன் டஸ் நாட் ஹேவ் எனி ப்ரீ இமேஜ் இந்த டொமைன் ஹென்ஸ் எஃப் இஸ் நாட் ஆன் டூ. அப்போ நமக்கு என்ன என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, எஃப் இஸ் ஒன் பட் நாட் அன் ஆன் டூ ஃபங்க்ஷன். அது வந்து எக்ஸாம்பிள்ஸில் ப்ரூவ் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.15 let f a function from n to n be defined by f of x equal to 3x plus 2 x belongs to n. இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் ஃபார்மாஸில் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் அந்த ஃபங்க்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின்னா ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் இந்த 1, 2, 3 இதோட இமேஜஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே மாதிரி 29, 23 ப்ரீ இமேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்புறம் வந்து இது என்ன டைப் ஃபங்க்ஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இதான் வந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்னென்னா, நம்ம ஒரு கொஸ்டின் நமக்கு நிறையா கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு இது ரிடில்ஸ் மாதிரி கேட்பாங்க. பட் வந்து நம்ம டெஃபனிஷன் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, நம்ம அதனால் டெஃபனிஷன் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து எல்லாமே அது பேஸ் பண்ணி வர எல்லா ப்ராப்ளமே உங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். சரியா, பாருங்கள் சொல்யூஷன் பாருங்கள். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து அப்படியே எழுதிருக்கோம். அதை பேஸ் பண்ணி 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3. ஃபஸ்ட் நம்ம வந்து 1ஓட இமேஜ் கண்டுபிடிப்போம். அடுத்து வந்து 2ஓட 3 வைப்போம். ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்களா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x + 2 இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போடணும். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 of 1 + 2. இப்போ 3 × 1 3 + 2 5. இப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 5. அப்போ வந்து 1ஓட இமேஜ் வந்து 5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், if x equal to 2 இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 போடுங்க. 2 போட்டால் 3 of 2 + 2. இப்போ 3 × 2 6 + 2 8. அப்போ f of 2 ஈக்குவல் டு 8. அதே மாதிரி x equal to 3 f of 3 ஈக்குவல் டு 3 of 3 + 2. அப்போ 3 × 3 9 + 2 11. அப்போ வந்து நம்ம 3 அவங்க கேட்டால் 1, 2, 3 இமேஜ் இந்த இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3 ஆர் 5, 8, 11 ரெஸ்பெக்டிவ்லி கண்டுபிடிச்சாச்சு, ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஓகேவா, ஃபஸ்ட் அவங்க கேட்ட ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியாச்சு. செகண்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29, 53. அப்போ வந்து 29ஓட ப்ரீ இமேஜ் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் இஸ் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29. ஓகேவா, அப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு வந்து ப்ரீ இமேஜ் கேட்டிருக்காங்க. ப்ரீ இமேஜ் 29, அதாவது இது வந்து என்னது இமேஜ். இந்த இமேஜ் இப்போ பாருங்கள், இப்போ இருக்குன்னா இது வந்து ஏ செட்டு, இது பி செட்டு. இங்கே வந்து நம்ம சப்போஸ் இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி போடணும்னா இது வந்து இமேஜ். இது வந்து இங்கேருந்து இங்கே போச்சுன்னா ஆரோ, இது வந்து 1ஓட இமேஜ் 5 அந்த மாதிரி. இப்போ ப்ரீ இமேஜ்னா இந்த 5ஓட
ப்ரீ இமேஜ் வந்து 1 அந்த மீன் அதுதான் அப்படி கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே இமேஜ் இங்கே ஒன்னோட இமேஜ்னு கேட்டோம்னா நம்ம எஃப்(x) அந்த கொடுத்துருக்காங்கல்ல 3x+2 அதில் போய் இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் நமக்கு ப்ரீ இமேஜ் கேட்டிருக்காங்க. அப்போனா என்னன்னா இந்த எஃப்(x) தான் கேட்டிருக்காங்க நமக்கு. இப்போ எஃப்(x)க்கு பதிலாக இங்கே 29 போட போகிறோம். 29 அப்போ 3x இங்கே வந்து +2 இருக்குது இந்த சைடு போச்சுன்னா -2 இப்போ 3x 27 அப்போ x 27/3 டிவைட் பண்ணோம்னா x 9 வரும். இதே மாதிரி சிமிலர்லி இதே மாதிரி தான் அங்கே 53க்கும் if x is the pre-image of 53 இப்போ f(x) 53 f(x) என்னது 3x+2 53 அப்போ வந்து 3x 53 இங்கிட்டு போச்சுன்னா -2 அப்போ செப்பரேட் பண்ணால் 51 கிடைக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்குது இந்த சைட் போகும்போது டிவிஷன் வரும். அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 17 டிவைட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து திஸ் த ப்ரீமேஜஸ் ஆஃப் 29 and 53 அதோட வேல்யூ வந்து 9 and 70 ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் என்னென்னா ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன டைப்னு ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு வந்து சின்ஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் n have டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இந்த கோடொமைன் ஓகேவா நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள் x = 1ன்னு போட்டோம் அதோட இமேஜ் வந்து 5 கிடச்சிச்சு. அது மாதிரி 2 அதுக்கப்புறம் அதோட இமேஜ் 8 இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் இன்புட் கொடுத்தோம் டிஃப்ரெண்ட் அவுட்புட் கிடச்சிச்சு. அப்படின்னா நம்ம டிஸ்டிங்க் எலமெண்ட்ஸ் வந்து டிஸ்டிங்க் இமேஜ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒன் ஃபங்க்ஷன் ஓகேவா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த ஃபங்க்ஷன் f is ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த கோடொமைன் ஆஃப் f is n ஓகேவா நம்ம ஆல்ரெடி அது தெரியும். ஏன்னா இங்கே பாருங்கள் நேச்சர் நம்பர்ஸ் டு நேச்சர் நம்பர்ஸ் ஓகேவா. டொமைனும் கோடொமைனும் நேச்சர் நம்பர்ஸ் தானே நமக்கு ஆல்ரெடி வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதோட கோடொமைன் வந்து நமக்கு என்னது என்ன தான் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அதனால் சரியா நமக்கு வந்து இந்த நம்ம வந்து ஏன் இங்கே வந்து கோடொமைனை நம்ம இந்த லைன் இங்கேக்குள்ளே நம்ம எழுதுறோம் அப்படின்னா நம்ம கோடொமைனை வந்து ஸ்பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனோட டைப்பை வந்து நம்ம இது ப்ரிடிக்ட் பண்ண முடியும். சரியா நம்ம கோடொமைனை வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட் நம்ம கோடொமைன் எடுக்கிறோம். அதுதான் என்ன அந்த கோடொமைன் வந்து இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அதோட ரேஞ்சை பார்க்குறோம். நம்ம வந்து டொமைன் அதாவது இந்த நேச்சர் நம்பர்ஸ்ன்றது என்னது n = 1, 2 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து டொமைனும் நேச்சர் நம்பரு கோடொமைனும் நேச்சர் நம்பர் சரியா. அப்போ வந்து இந்த நேச்சர் நம்பரில் வந்து நம்ம 1, 2, 3 இப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது நமக்கு வந்து இங்கே அவுட்புட் வந்து எப்படி கிடைக்குது அதோட இமேஜஸ் வந்து 5 ஸ்டார்ட் ஆகுது 5, 8, 11, 14, 17 இப்படி கிடைக்குது ஓகேவா. எக்ஸெட்ரா வரைக்கும் இன்ஃபினிட்டி வரைக்கும் இப்படி கிடைக்குது. ஆனால் நமக்கு வந்து இந்த இமேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடொமைன் வந்து 1, 2, 3, 4 இங்கே எல்லாம் இங்கே வந்து 6, 7 இங்கே 9, 10 அந்த மாதிரி சம் நம்பர்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது ஓகேவா. அப்போ வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n அதாவது எஃப்ன்றது வந்து என்னென்னா நமக்கு வந்து ப்ராப்பர் சப்செட்டாக கிடைக்குது. ப்ராப்பர் சப்செட் n அதாவது ஈக்குவல் அந்த கீழே வந்து சப்செட் கிடையாது அந்த இதுக்குள்ளே வராது ப்ராப்பர் சப்செட்டாக தான் இருக்குது அப்படின்றத இங்கே வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆன் டு ஃபங்க்ஷனாக என்னென்னா டொமைனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே கோடொமைனில் வந்து இமேஜ் இருக்கணும். அதே மாதிரி கோடொமைனில் இருக்க எல்லா இமேஜஸ்க்குமே இங்கே டொமைனில் வந்து ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். சரியா அப்போ வந்து நமக்கு இங்கே சம் நம்பர்ஸ்க்கு வந்து இங்கே இமேஜ் ப்ரீ இமேஜ் இல்லை. அதனால் இது வந்து என்னது ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆனால் இதை வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லை இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாம்ல. ஏன்னா இன்டூ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இல்லைனா நம்ம டொமைன்லேருந்து எல்லா எலமெண்ட்ஸுக்குமே கோடொமைனில் வந்து இமேஜஸ் இருக்கும். அதே மாதிரி கோடொமைனில் வந்து எல்லா 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 எலமெண்ட்ஸுக்குமே இங்கே வந்து ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் நம்ம இன்டூ ஃபங்க்ஷனோட கண்டிஷன். அப்போ வந்து இங்கே சம் நம்பர்ஸ்க்கு வந்து ப்ரீ இமேஜஸ் இல்லை. அப்போ வந்து இதை வந்து நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லலாமா. அதனால் தட்ஃபோர் இது வந்து ஒன் ஃபங்க்ஷனும் இன்டூ ஃபங்க்ஷனும் சொல்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் ஓகேவா. தட்ஃபோர் f is ஒன் ஃபங்க்ஷன் இன்டூ ஃபங்க்ஷன். உங்களுக்கு இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நம்புறேன். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஒன் ஃபங்க்ஷனும் இன்டூ ஃபங்க்ஷனும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். தேர்ட் கொஸ்டின் ஓகேவா. நம்ம என்ன பண்ணோம் இந்த 1, 2, 3க்கு இமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து 25, 53க்கு ஃப்ரீ இமேஜஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்புறம் வந்து இதெல்லாம் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேஸ் பண்ணி அதோட என்ன ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். சரியா இது வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். நெக்ஸ்ட் வந்து இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சம் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.